அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஈஸ்வராய நமக. ஸ்ரீராமஜெயம். ராவணன் சிவன் பக்தியில் இவரை மிஞ்சும் அளவிற்கு யாரும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு சிவன் மீது தீராத பக்தி கொண்டவர் ராவணன். ஒருமுறை சிவனை மகிழ்க்க வீணை மீட்டுக் கொண்டிருந்தார். அப்போது வீணையின் ஒரு கம்பி அருந்து விட்டதால் தனது கை நரம்புகளில் ஒன்றை எடுத்து வீணையை இணைத்து இசை மீட்டினார். அவனின் சிவபக்தியைக் கண்டு வியந்து சிவபெருமானே ராவணனுக்கு ஈஸ்வர பட்டம் வழங்கினார். மனோதத்துவம், மருத்துவம், மந்திரம், தந்திரம், அரசியல், இசைவார் 10 கலைகளில் தலை சிறந்தவராக ராவணன் இருந்தார். எல்லா கலைகளையும் கற்றறிந்ததினால் தனது திறமை, அறிவாற்றல் குறித்த ஆணவம் இருந்தது. ராமரின் மனைவியான சீதை மீது ராவணன் கொண்ட காமம்தான் அவன் அழிவிற்கு காரணமாக அமைந்தது. பேராசைதான் நீதி நெறிகளை மறந்து கடத்தி செல்ல தூண்டியது. மாரிசன், சடாயு, கும்பகர்ணன், அங்குதன், இந்திரசித் எல்லோரும் சீதை விட்டு விடும்படி சொல்கிறார்கள். விபீஷணம் சொல்கிறார், நமது முன்னோர்கள் உன்னைவிட பலசாலிகள். ஸ்ரீமன் நாராயணன் எதிர்த்த கதையை கூறுகிறேன் கேள். இரணியன் பிரகலாதன் சரித்திரத்தை கூறினான். பிரகலாதன் ஓம் நமோ நாராயணாய நமக என்று இருகரம் கைகூப்பி வணங்கியவன 3 முறை வலம் வந்தான். தூணை பிளந்து பயங்கரமாக சிரித்தபடி நரசிம்மம் வந்தது. இரணியனின் கைகள் எண்ணி வீட்டு வாசல் வாக்கடியில் அந்திசாயும் நேரத்தில் தன்மடையில் கிடத்தி நகங்களையே ஆயுதமாக கொண்டு அவன் உடலையே கிழித்தார். தன்னை எதிர்த்து பேசும் மீது ராவணன் கொண்ட வெறுப்பு அவனை அழிவின் பாதைக்கு இட்டு சென்றது. ராமர் ராவண யுத்தம் ஆரம்பம். ராவணன் எய்த 7 கணைகளையும் 7 அம்புகளால் 14 துண்டுகளாக்கி அனல் கக்கி அகலத்தையே அழிக்கவுள்ள 5 கொடிய கணைகளை ராமன் விடுவித்தான். இவ்வைந்து அம்புகளையும் ராவணன் அந்தரத்தில் அறுத்தெறிந்து மேலும் பல கணைகள் ஏவ அவற்றையும் ராமன் அழித்து ஒழித்தான். அண்ணலின் அம்புச்சக்கரம் எங்கெல்லாம் செல்ல வேண்டுமோ அங்கெல்லாம் அம்பின் முன் செல்லும் மனதிற்கு முன் செல்லும் அனுமனாம். ராமபிரான் போர்க்களத்தில் தன் கோதண்டத்தில் இருந்து விடுத்த அம்புகள் ராவணன் ஒருவன் மட்டும் உயிரிழந்து நிற்க பல கோடி சேனைகள் சிதைந்து அழிந்து வீழ்ந்தன. ஆனால் ராமனின் முகத்தில் போர்க்களத்தில் கூட புன்னகையாம். அவதார நோக்கம் நிறைவேறும் முதல் கட்டம் அதுதானே. அதன் விளைவாய் எழுந்த புன்னகையாய் கூட இருக்கலாம். ஓர் அம்பினால் ராவணின் தலைகளை அலங்கரித்துக் கொண்டிருந்த மகுடங்கள் அடித்து கீழே வீழ்த்தினான். அந்த மகுடங்கள் கடலில் போய் விழுந்தன. காலம் காலமாய் ராவணன் தலைகளை அலங்கரித்த மகுடங்கள் இழந்தான். போர்க்கருவிகள் எதுவும் இல்லாமல், போரிட தேர் இல்லாமல், தலையில் மகுடங்கள் இல்லாமல் வெறுங்கையனாய் முகத்தோர் பார்த்து தர்மத்தை கடந்த பாவியின் நிலை இதுதானா என்று சொல்லிக்கொண்டு ஆரவாரம் செய்ய அவனது கருமை நிறம் மேலும் கருவிடவும் கால் வீரர்களால் தரையில் கீறிக்கொண்டு நாணி தலை உணிந்து நின்றான். தன் எதிரில் நாணி தலை உணிந்திருக்கும் ராவணனை பார்த்து மனம் இறங்கி தனி பெருங்கையனாய் நிற்கும் இவனை கொள்வது நன்றன்று என்று நினைக்கிறார் ராமன். அறத்தால் மட்டுமே பெரிய போர்களில் வெல்ல முடியுமே தவிர வலிமையினால் மட்டுமல்ல என்பதை மனதில் கொள்க. இறந்தனின் சுற்றத்தாரோ முன்னையும் கொண்டிருப்பேன். ஆனால் உனது இந்த தனித்த அவனிலிருந்து நான் உன்னை கொல்லவில்லை. எனவே ஓடிப்போ, உன் நகரத்திற்கு சென்று ஒளிந்து கொள் என்றான் ராமன். சீதையை சிறையில் இருந்து விட்டுவிடு. உன் தலையை என் அம்புகளால் எடுத்து தரையில் விழாமல் இருக்கச் செய்வேன் என்று ராவணன் தலையோடு தப்பிக்க ராமன் வழி சொல்கிறார். கமுக மரத்தில் வாழைமீது தாவி குதிக்கும் பலமிகுந்த கோசலை நாட்டின் வல்லலான ராமபிரான் பெரும் கையுடனாக போர்க்களத்தில் நிற்கும் ராவணனை பார்த்து, உனது படைகள் எல்லாம் சண்ட மாருதத்தில் சிதைந்த பூக்கள் போல சிதறுண்டு அழிந்து போனதை கண்டாயல்லவா. போ, இன்று போய் நாளை வா. போருக்கு வேண்டிய ஆயுதங்களோடு நாளைக்கு வா என்று தனித்து நிற்போன் போர் செய்யக்கூடாது என்ற மரபினை அறத்தினை உலகத்திற்கு எடுத்திருக்கும் எண்ணமுடன் கருணையிடம் மேலிடச் சொன்னார் வல்லல் ராமபிரான். சீதா தேவியின் அவை குரல் கேட்டு சடாயுவை வந்து போரிட்ட போது நிராயுதவாணியாக இருந்த சடாயுவை ராவணன் கொன்றான். போர்க்களத்தில் நிராயுதவாணியாக இருந்த ராவணனை இன்று போய் நாளை வா என்றார் ராமபிரான். அறம் வெல்லும் பாவம் தோற்கும். யுத்தத்தின் இறுதி கட்டம். நான் ஏகபத்தினி விரதன் என்பது உண்மையானால் ராவணனை கொண்டு வா என்று பிரம்மாஸ்திரம் அனுப்பினார். கூடவே சக்கரத்தால் வரும் சென்றார். பிரம்மாவின் 4 முகம் போல 4 முகங்களுடன் பானம் சென்றது. 31 அம்புகள், 10 தலைகள், 20 தோள்கள், ஒரு இதயம் என்று தயாரித்து ராவணின் உயிரை குடித்தது. போர்க்களம் வந்த மண்டோதரி வேதநாயகன் நாராயணன் வந்துள்ளான். சீதை விட்டுவிடுங்கள் என்று சொன்னேனே, கேட்கவில்லையே என்று அழுதாள். அற இருந்ததால் மௌனிடம் வென்றதமா, தர்மம் வென்றது. நன்றி.